ஹேண்ட் ஓவர் வந்துச்சு, சாவி கொடுத்தோன்னு இல்லை இல்லை எவ்ரிதிங். ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எதுக்கு அவங்க அலைச்சல் பட தேவையில்லை. டேரெக்டாக பேமெண்ட் ஆன்லைனில் அவங்களுக்கே பண்ணிக்கலாம். ரெசிப்ட் உங்கள் அக்கௌண்ட், உங்கள் மெயில் ஐடி வாட்டர் இதுக்கு வந்துடும் எஸ்எம்எஸ்ஸாக பே பண்ணிங்க. பேமெண்ட் நம்ம டேரெக்டாக தான் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இது முடிஞ்சுன்னா அடுத்து என்ன ரிலீஸு. ஸோ ரிலீஸை பற்றி உங்களுக்கு என்னென்னா, சினிமாவில் உங்களுக்கு வந்து லைக் ஹாவ் பிக் ஃபெஸ்டிவல்ஸ், ஓப்பனிங், செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து கிரகப்பிரவேசம். ஆமாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே முடிச்சிடுறோம், 8 months முடிச்சோம், சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதோடு இல்லாமல், இங்கே கம்பெனி பொறுத்தவரைக்கும் தே வில் கனெக்ட் த கஸ்டமர் வித் தேர் ஓன் ஃபேமிலி. அவங்க கம்பெனி அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ தே ஹாவ் த வெண்டாஸ் ஃபார் எவ்ரிதிங். லைக் உங்களுக்கு அந்த பூஜாக்கு தேவையான கேட்ரிங்கோ வாட் எவர், அதர் டென்ட்ஸ் போடுறதுலேருந்து எலக்ட்ரிக்கல்ஸ் வாட் எவர் எனி சப்போர்ட்ஸ் தே ஹாவ் அன் வெண்டார். அவங்க ஓன் யூஸ் பண்ணிக்கலாம். தே ஹாவ் ஓன் பீப்புள்ஸ். இல்லைனாலும் கம்பெனி தே வில் சப்போர்ட் இன் எவ்ரிதிங். ஸோ அவங்க எதுக்குமே கவலைப்படும். ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஃப்ரம் அப்ரூவல்ஸ், கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்லேருந்து டில் ஃபினிஷிங் த ஃபங்க்ஷன் வரைக்குமே கம்பெனி ஹேவ் த அசோசியேஷன். ஹேண்ட் ஓவர் வந்துச்சு, சாவி கொடுத்தோன்னு இல்லை எவ்ரிதிங். ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எதுக்கு அவங்க அலைச்சல் பட தேவையில்லை. ஸோ எவ்ரிதிங் ஹேவ் த கம்பெனி ஹேஸ் த ஓன் சப்போர்ட் டீம். கம்பெனி வில் டூ சப்போர்ட் ஆன் எவ்ரிதிங். நைஸ். ஒன் ட்ரஸ்டட் பார்ட்னர். எவ்ரிதிங். லைக் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து எதுக்குமே நம்ம போய் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. அதே டைம் என்னென்ன பண்ணுறோங்கிற டிரான்ஸ்பரன்சியும் நாங்கள் காட்டிடுறோம். ப்ளஸ் கவர்மெண்ட்டோட அப்ரூவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இஃப் தே வாண்ட் டு பே டைரக்ட்லி தே கேன் பே டைரக்ட்லி. இப்போ மோஸ்ட்லி வந்து அவங்க நினைக்கலாம், இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் நம்மகிட்ட கொடுத்தா லைக் எனி திங் வேர் வி ஹாவ் ப்ராஃபிட் மார்ஜின் இன் தட் அப்படின்னு கூட நினைக்கலாம். அது அப்படிலாம் கிடையாது. எங்ககிட்ட கொடுத்தா நாங்களும் கட்டி கொடுத்துருவோம். இல்லையா, அந்தந்த ஒரு டெஸ்ட் மல்டிபிள் டெஸ்டிங் இருக்குது. லைக் சாயில் டெஸ்ட், டோபோகிராஃபிக் டெஸ்ட், அப்புறம் வேக்கண்ட் லேண்ட் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் இருக்குது, மல்டிபிள் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கார்பரேஷன்ஸுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். லைக் யூ நீட்ஸ் டு கெட் எவ்ரிதிங். ஓகே, இதெல்லாமே இருந்தால் தான் யூ வில் நாட் கெட் எனி ப்ராப்ளம் ஃப்ரம் த பிடபிள்யூடி. ஸோ இப்போ அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரிதிங். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போய் அலைஞ்சு பண்ணணுங்கிறது கம்பெனியே பண்ணி கொடுத்துரும். அதில் ஓகே சார் நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க, ஆனால் பேமெண்ட் நான் வந்து எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறதுனா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்ஸ் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோன்னா வில் கெட் த பேமெண்ட் லிங்க் ஃப்ரம் த டைரக்ட்லி ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட், அந்த கவர்மெண்ட் பாடியிலேருந்து. நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் ஆன்லைனில் அவங்களுக்கே பண்ணிக்கலாம். ரெசிப்ட் உங்கள் அக்கௌண்ட், உங்கள் மெயில் ஐடி வாட்டர் இதுக்கு வந்துடும் எஸ்எம்எஸ்ஸாக. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன பேமெண்ட் கவர்மெண்ட் பே பண்ணீங்க. ஸோ பேமெண்ட் நம்ம டேரெக்டாக தான் பண்ணிக்கிறோம். எங்ககிட்ட கொடுத்தாலும் நாங்கள் பண்ணிவிடுவோம். டேரெக்டாக கவர்மெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். நாங்கள் அதில் எந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் இல்லைன்னு சொல்கிறோம். புரியுது. ஸோ ஃப்ரம் தேர் டு டில் எண்ட் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வில் பி தேர். ஒன்ஸ் நீங்கள் எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபங்க்ஷன்லாம் ஓவர், நீங்கள் வீட்டுக்குள்ளே செட்டில்டுனா அதோட எங்களோட ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வி வில் மூவ் ஆன். பட் ஸ்டில் வில் பி கனெக்ட் வித் யூ. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு லைக் ஆஃப்டர் தட் யூ வாண்ட் டு ஹவ் நியூ ப்ராஜெக்ட், அதில் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ராஜெக்ட்லேயே யூ ஹாவ் டு வாண்ட் டு நியூ அட்டாச் ஆர் எனி திங் ஃபெசிலிட்டிஸ். இப்போ சில பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து சில ஆல்ட்ரேஷன்ஸ் கேட்பாங்க. எனக்கு வந்து இன்னும் எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வேணும், லைக் ஆடிங் த ஜக்கூசி இன் த டாய்லெட் இஃப் தே ஹேவ் த ஸ்பேஸ். ஓகே, அந்த மாதிரி ஓப்பன் உள்ள ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஜக்கூசிக்கு, வில் டூ ஃபிட்டிங்ஸ். ஸோ நம்ம ஒன்லி பில்டிங் முடிச்சிட்டோம், அதுக்கு இந்த ஸ்மால் ஒர்க்குக்கெல்லாம் வர மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. வி வில் சப்போர்ட். கண்டினியூ லாங் டேர்ம் சப்போர்ட். நைஸ். ஓகே, எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ சினிமாவில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்ன ட்ரெண்டு? ரீரிலீஸ். ஓகே, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம சின்ன வயசுல பார்த்த படம்லாம் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஆமாம். அதை எப்படி நீங்கள் சிவில் கூட கனெக்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா, ஓகே இது எல்லாமே பேசிக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆமாம், இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அப்போ இது வந்து சினிமாவோட மேட்ச் ஆகாதெல்லாம் நீங்கள் கரெக்டாக. அப்போ என் சைடுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். சரி, இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. என்னென்னா, இப்போ சினிமா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படின்னா லைக் அந்த பழைய ஃபுட்டேஜ் ரீல்ஸில் அந்த ஃபிலிமில் எடுத்த ஃபுட்டேஜை வந்து தே டூ ரீமாஸ்டரிங் அண்ட் டிஜிட்டலைஸாக பண்ணுறாங்க. கண்டென்ட் மாறாமல் அதே இதை மாடர்னைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. புது டெக்னாலஜி பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய பழைய வீடுகளாக இருக்கும், ட்ரெடிஷ்னல் ஹோம்ஸ் லைக் செட்டிநாடு ஹோம்ஸ் இருக்கும், அக்ரஹாரா ஹோம்ஸ் இருக்கும், கேரளா ஸ்டைல்ஸ் ஹோம்ஸ், இது மாதிரி எல்லா ஊர்லேயுமே அந்தந்த ஊருக்கான அத்தன்டிக் ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும். அதோடைய வுட் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஸ்டோன் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஸ்டில் தே ஹாவ் தட் ஸ்ட்ரென்த். அதோடைய லாங்கிவிட்டி அப்படியே இருக்கும். ஒன்று அந்த ஹவுஸ் வந்து டோட்டலாகவே டிமாலிஷ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து மாடர்னைஸான ஹோமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதே லேண்டில் இது எல்லாத்தையும் அங்கே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அதை நம்ம டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதோடைய லேண்ட் பில்டிங் ஸ்ட்ரென்த் என்ன, சாயில் டெஸ்ட் எடுத்து மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ வருஷம் ஆச்சு, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு. அது டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நம்ம பேட்ச் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த பழையமை மாறாமல் அப்படியே நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்னா லைக் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்.
நம்ம ஒரு பில்டர் ப்ராஜெக்ட்னா லைக் வி டெவலப் ஓன் ப்ராஜெக்ட் அண்ட் வில் செல் ஃபார் யூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னா ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் அதிகமாக டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்டும் கம்மி. ஓ, இப்போ நீங்கள் லைக் ஒரு வீடு கட்டுறோன்னா ஒரு 3 BHK 4 BHK கட்டுறோன்னா அதுக்கான கேபிட்டல் காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா? பில்டர் ஹேஸ் சம் மார்ஜின். பட் இது ஆல்ரெடி இருக்கிற வீடு பழமை மாறாமல் அப்படியே அதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதில் இன்வால்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டைம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புது வீடு கிடையாது, நம்ம புதுசாக நம்ம பேஸ்மெண்ட்டில் கட்ட போகிறது. பட் ஆனால் அது டைமும் அதுக்கான டீம்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான எஃபெக்ட்ஸும் ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ அதுக்கான காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது பெருசாக நமக்கு ஒரு பில்டருக்குங்கிறது இருக்காது. பட் இதெல்லாம் எதுக்கான ஜஸ்ட் டு சப்போர்ட் த கம்யூனிட்டி. ஸோ அந்த பழமை போயிடக்கூடாது. பீப்புளுக்கு வந்து அது எங்கே போய் பண்ணுவாங்க, யாருமே பண்ண மாட்டேன்னா யார் பண்ணுவாங்க? ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக வில் டூ. அதில் வந்து யூ வில் கெட் சம் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட். நைஸ். இட்ஸ் நாட் கிவ் பிக் மார்ஜின் ப்ராஃபிட். பட் இது வந்து பீப்புளுக்கான ஒரு பில்டர் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட், எங்கள் தத்துவாலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். நைஸ். இது வந்து உங்களுக்கு ரீமாஸ்டரிங் மாதிரி தானே, லைக் நீங்கள் படத்தில் ரீமாஸ்டரிங் பண்ணுற மாதிரி இதில் அதே பழமை மாறாமல் மாடர்னைஸ் பண்ணி அப்படியே கொண்டு வருது. அப்போ இதுவும் உங்களுக்கு அது வந்து சில ரீரிலீஸ் வந்துருச்சுல்ல, வீட்டை ரீமாஸ்டர் பண்ணிட்டுருங்க. ஆமாம், இதில் அந்த ரீமாஸ்டர். அப்போ இதுலையும் நாங்கள் சினிமா மேட்ச் பண்ணிட்டோம்ல, பண்ணியாச்சு. 5 out of 5. ஆமாம், டன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.